ஆனோன்னு ஆணி இருக்கிற எவனாவது ஒருத்தன் தேடி வந்து இந்த விளக்கம் மீட்டட்டும். வணக்க மக்களை, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஆர்எம்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிடில இருக்கு, டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். இதுல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் அதை பார்த்து ஆகணும். அதுதான் மெயின் மேட்டரே. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர், அப்புறம் கிளைமேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு போர்ஷன் யாருக்கு புரியுது அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. யூஸ் த இன்டெலிஜென்ஸ். சரி, ஓகே. இன்னைக்கு பார்க்க போற படம் எதுன்னா ஏஆர்எம். இந்த படத்தை பத்தி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வானத்தை பொழந்துகிட்டு வந்த ஒரு விண்கல்லு காத்தை விட வேகமாவும் மின்னலை விட அதிக வெளிச்சமாவும் நம்மளோட இந்த அறிவுரத்துல வந்து விழுந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த வாய்ஸ் ஓவர்லாம் ஃபுல்லா போட முடியாது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாய்ஸ் ஓவர்ல ரொம்ப அக்யூரேட்டா எல்லா டீட்டெயிலும் ரொம்ப எளிமையா புரியுற அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு தெளிவா இருக்கு. நீ எங்கேயுமே தெரியாத அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கும் அப்படின்ற ஆக்சுவலி மீனிங் இருக்குல்ல, அந்த மீனிங்கை தான் ரொம்ப எவால்பரேட் பண்ணி தெளிவா சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ முதல்ல ஸ்டார்டிங்ல வானது வந்து ஒரு எரிக்கல் வருது. கிரீன் கலர் எரிக்கல். கிரீன் கலர்னா மெர்க்குரி, மெர்க்குரினா புதன்னா அறிவாற்றல். ஸோ இது ஏன் நான் சொல்றேன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மெர்க்குரி வந்து விழுகுது, இந்த கிரீன் கலர் எரிக்கல் வந்து விழுகுது பூமியில. ஹரிபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து விழுகுது. அதாவது மனிதர்களும் காட்டு விலங்குகளும் ஒன்றா வாழ்ந்துகிட்டு இருந்த டைமிங்ல, அதாவது மனிதர்கள் காட்டுவாசிகளா இருந்த டைமிங்ல. ஆனா காட்டப்படுறது என்னன்னா, அந்த டைமிங்ல மன்னர்களா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. மன்னர்கள் சொல்லப்படுது அரச பரம்பரைகள். நோட் பண்ணிக்கோங்க. அது மனுஷர்கள் கூட்டத்தில் சேராது, நம்ம கூட்டத்தில் சேராது, அது வெளிக்கூட்டம். ஸோ அவங்களா இருந்திருக்காங்க. நாம காட்டுவாசிகள் நிம்மதியா இயற்கையோட இணக்கமா வாழ்ந்திருக்கோம். அந்த கல் வந்து விழுகுது. அது விழுந்தோடனே அந்த இடத்த வந்து ரொம்ப வருஷம் காலமா ஆயிடுச்சு. தண்ணி ஏரியா மாறிடுச்சு. அந்த ஏரிக்கல் விழுந்த இடமே ஏரியா மாறிடுச்சு. அது ரொம்ப வருஷம் காலத்து போன அந்த மன்னர்களுக்கு தெரியுது. அதாவது இடக்கல் அரண்மனைன்னு சொல்லி ஒரு இடக்கல் லைனேஜ் ஒன்று இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி சேர்ந்த மன்னர் வம்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லை தூக்குறாங்க. தூக்கிட்டு உடைச்சு அதை வாங்கும் போது நீங்க நோட் பண்ணி பாருங்க. அது யாரோட சொத்தா இருக்கு? ஹரிபுரத்தை சேர்ந்த அந்த கிராம மக்கள், ஹியூமன்ஸோட சேர்ந்து. ஆனா ஆண்ட பரம்பரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, வாங்குது. அதை வாங்கும் போது அந்த ஆண்ட பரம்பரை யூஸ் பண்ற ஹேண்டை பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றாங்க. புரியாது ஷார்ட் ஸ்டோரி. லெஃப்டை யூஸ் பண்றவன் பிரெயின் எப்படி ஆக்டிவேட் ஆகும், என்ன மாதிரி எபிலிட்டிலாம் இருக்கும் அவனுக்கு அப்படின்றத கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. பழைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த பழைய சேனலோட லிங்கை கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, மேட்ருக்குள்ள போகலாம். அவள் வாங்கும் போது லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறான் அந்த ராஜா. ஆனால் கொடுக்கும் போது, அதாவது இந்த கொடை கொடுக்கணும், வேலை பார்த்ததுக்கு செய்குலி சொல்லணும். ஏன்னா ஒரு பாதரசம் இந்த மாதிரி மெர்க்குரிய எல்லாத்தையும் கரைச்சு ஒரு சில விஷயங்கள் உருவாக்குவாங்கல்ல, அதாவது மோல்டிங் பண்ணுவாங்கல்ல. ஒரு சிலையை உருவாக்குறான். இந்த சிலை தான் ரொம்ப முக்கியமான சிலை. மெசேஜபிள். இது வந்து சிலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஆக்சுவலி மீனிங் இருக்கு. அதாவது இந்த ஸ்டாச்சுவோட மீனிங் இருக்கு. அதை நான் தெளிவாக சொல்றேன். ஒரு சிலை உருவாக்கி கொடுக்குறாங்க. ரெட் கலர் இன்கிரீடியன்ட்டையும் கிரீன் கலர் இன்கிரீடியன்ட்டையும் ஒன்று சேர்த்து ஒரு சிலை உருவாக்குறானுங்க. அதாவது கலப்பு பண்ணி நம்ம நவபாசன சிலைகள் இருக்குல்ல, அது போல ஒரு சிலையை உருவாக்குறாங்க. உருவாக்கி முடிச்சுட்டாங்க. அது மன்னர் தூக்கிட்டு போயிடுறாப்புல அவங்க இடத்துக்கு வச்சு வழிபட்டு இருக்காரு. இதுதான் சீக்வன்ஸா காட்டும். அது சிலையை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அந்த மன்னர்கள் வந்து காசு கொடுத்தாங்கல்ல மக்கள்கிட்ட, எங்க மக்கள்கிட்ட இருந்ததை எடுத்து நீங்க இதே தான் பூரி ஜெகநாதர் கோயிலோட ஹிஸ்ட்ரியும் இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில இருக்க சாமி வந்து வாழ்ந்துட்டு இருந்தது காட்டுல இருந்த மக்களுடைய சாமி. அதை தூக்கிட்டு வந்து தான் அங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல அந்த சாமி தேர் இருப்பாங்கல்ல, அதோட உரிமை நம்மளுடைய இந்த ட்ரைபிஸ்க்கு அந்த கேங்கு தான் இருக்கு. அரச குடும்பம் என்ன தெரியுமா பண்ணும், அந்த சாமி வர இடத்த கூட்டி விடும், தங்கத்தோட போச்சு கூட்டி விடும். இதுலயே உனக்கு மெசேஜ் புரிஞ்சிருக்கணும். அந்த அரச பரம்பரை தலையை பார்த்தேன்னா உனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கும். தலையில அவர் வச்சிருக்க அந்த ரேகை இருக்குல்ல, அந்த டிசைனை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த படம் காஸ்மோரா படத்தை பத்தி பேசியிருக்கோம். அந்த வீடியோ அந்த சேனல் இருக்கு. அதோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன், பாத்துக்க. மெம்பர்ஸ்ல இணைஞ்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த மக்கள்கிட்ட அதை கொடுக்கக்கூடிய காசு இருக்குல்ல, இந்த வேலை பார்த்ததுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். அந்த கூலி கொடுக்குறது எப்படி நம்ம கொடுக்குறான், வாங்கினது இவங்கிட்ட இருந்து, அது வந்து உங்க பந்துஸ்தா கொடுக்குறாங்க. இந்த அரச பரம்பரை வந்து கொடுக்கறது தூக்கி பிச்சை போடுது. இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கோயிலுக்கு நீ போனா துண்ணூறு போடுவாங்க தூக்கி. நான் சொல்ற ஒரு ஆட்கள், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வெளியே இருந்து யாரையாவது சொல்லலை, நான் அனுபவிச்சிருக்கேன். தூக்கி போடுவோம். அதனாலதான் கோயில் போறது நிப்பாட்டினேன். நான் சாமி கும்பிட்றதெல்லாம் அது வேற கான்செப்ட். பட் நான் கோயிலுக்கு போறது முக்காசு நிப்பாட்டு, குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயில் போறது நிப்பாட்டினது காரணமே, அங்க போனப்போ காசு கொடுக்குறவங்க ஒரு மாதிரியும் காசு கொடுக்காதவங்க ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாங்க. துண்ணூறு இருக்குல்ல, தூக்கி எரியலாம், போ 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 நாசமா போ அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். இந்த இவன் கொடுக்குற அந்த துண்டை வாங்குறதுக்கு நமக்கு அங்கே சாமியை கும்பிடணுமா? அங்க ஒரு ஆற்றல் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா இவங்க பண்ற விஷயம் என்ன பிடிக்காம நான் கோயிலுக்கு போகாம இருந்தேன். என் பர்சனல் ஸ்டோரியில ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு இயற்கையாவே இருக்கு. இது ஆண்ட பரம்பரைக்கோ ஆளாத பரம்பரைக்கோ கிடையாது. எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் கூட்டம் இருக்கு, கோயிலுக்குள்ள போ, நீ எல்லாமே கீழே இருக்க வேண்டாம்.
பெரிய ஆளுன்னு சொன்னாங்க இளையராஜா. அவர்களே கோயிலுக்கு போனப்போ கல்வரையை விட்டு வெளியே தூக்கி விட்டதாங்க. அது வேற பாலிடிக்ஸ், அதை விட்டுருங்க. இந்த ஸ்டாச்சுவை பத்தி பேசணும்ல. ஸ்டாச்சுவை பத்தி கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதுக்கு 5 கைகள் இருக்கு. அதாவது அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள 5 விஷயம் இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, காத்து, பூமி, நிலம், ஆகாயம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கல்லுக்கு இருக்குன்னு தான் மட்டும் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 5 பெண் தெய்வங்களை உருவாக்குன மாதிரி ஒரு பெண் சிலையை உருவாக்கியிருக்காங்க. அது கையில 7 விளக்குகள் இருக்கு. 7 விளக்குகள்ன்றது 7 சக்கரம். கீழ இருந்து மணிப்பூரா சகஸ்ரானம் வரைக்கும் கொண்டு போறாங்க. தலைக்கு மேல ஒண்ணு தூக்கி நிக்குது. அது என்ன அதுதான் சகஸ்கரா சக்கரம். நீ கடவுள் நிலையாட்டிரு. கையில பாருங்க தாமரை வச்சிருக்கு. அது நிக்கிறத பாருங்க தாமரை. கீழ இருந்து மேல போகணும். அது மேல போய் அந்த தாமரை இதழ்கள் உருவுறது. அதாவது பிரபஞ்சத்தோட இணையணும். இதைதான் வந்த வாய்ஸ் ஓவர்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒண்ணுதான் நீ தேடிக்கிட்டு இருக்கதே நீதான் அப்படின்றது நீ உணர மாட்டேற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாரும் தேடி ஓடுறது என்ன, இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நீ யார் அப்படின்றத தேடி போற. நீ கடவுள், உனக்குள்ள ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நார்மலா, அதுதான் தெளிவா சொல்றாங்க. நீயே கடவுள் தான்டா, என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு துளி தான்டா நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்கிட்ட சேர்ந்துருவ. பிரபஞ்சத்தோட சுவாசத்தை துண்டிக்கப்பட்டிருக்குன்றத தெளிவா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும். நான் ஏன் பண்ணல அப்படின்னா, அதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக புரிஞ்சுக்கிட்ட மட்டும் கமெண்ட் சொல்லுங்க. அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் ஓவர் யாருக்கெல்லாம் புரிஞ்சோ கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்றது. ஏன்னா அடுத்தடுத்த நான் வீடியோஸ்ல எவ்வளவு பேசலான்றது தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாச்சுவை கொண்டு போய் அவங்க வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ராஜா பரம்பரையில ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். வேற ஒரு நாட்டு மன்னன்ட்ட மாட்டிக்கிட்டான். அது முஸ்லீம் மன்னன்ட்ட மாட்டிக்கிட்டான். இதை காப்பாத்துறதுக்கு யாருமே போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு இருக்க போது நம்மளுடைய கேலுன்ற கேரக்டர் போகுது. அதான் நம்ம ஹீரோ கேரக்டர். 3 தலைமுறை, இதை அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த 3 தலைமுறை சுழற்சி எப்படி நிப்பாட்டுறது, லூப் எப்படி ஸ்டாப் பண்றதுன்றது அடுத்த வீடியோ சொல்றேன். இந்த கேலுன்றவர் போறாரு, காப்பாத்தி கொண்டு வந்துறாரு. அந்த வர்மான்னு சொல்லி ஒருத்தர் காப்பாத்துறாரு. அரசர் கேட்பாரு, நான் மன நிறைவா இருக்கேன், நீ என்ன கேட்கறியோ சொல்லி நான் தரேன்னு சொல்லுவார். கேட்கும்போது என்ன சொல்லுவாரு, தெளிவா அந்த ஸ்டாச்சு எங்க இடத்துல இருந்து, எங்க ஹரிபுரத்துல இருந்து எடுத்த ஒரு கல்லை வச்சுதான் நீங்க உருவாக்குனீங்க, அந்த ஸ்டாச்சுவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது யோசிப்பாரு. நீங்க ஒன்னே நல்லா யோசிச்சு பாருங்களேன், அரச பரம்பரையிட்ட இருந்து இதை வாங்கிட முடியுமா? அதோட மகிமைத்துவம் தெரிஞ்சுதான் பல ஆண்டு காலம் கழிச்சு வந்து அதை எடுத்திருக்கானுங்க. அது உள்ள இருந்து இத்தனைக்கு அது ஒரு ஏரியா இருந்திருக்கு அந்த ஹரிபுரத்துல. அந்த ஏரியா காணாம், தண்ணியை காணாம், பக்கத்துல ஆறு ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆறை உருவாக்கி கனெக்ட் பண்ணி விட்டு இந்த தண்ணியை எல்லாம் அங்கே நவட்டி விட்டுருக்காங்க, வத்த வச்சு. அதுக்கப்புறம் அதில் ஆட்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலை பண்ணியிருக்க அவனை எப்படி உடனே தூக்கி கொடுப்பான் கேட்ட உடனே. ஸோ கொடுக்க மாட்டான். அவன் என்ன கிரிமினல் வேலை பார்க்குறான், போலியான ஒரு சிலையை உருவாக்கி இந்த கேளுன்றவட்ட கொடுக்குறாரு. உலகமே நம்பிருச்சு, அதாவது அந்த நாடே நம்பிருச்சு. இது ஒரு பெரிய ரகசியம் வந்து. இது வந்து இன்னொன்று நான் கனெக்ட் பண்றேன். முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாற படிங்க. அவரு தேவலோகத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் பார்த்திருப்பாராம். அந்த சிவலிங்கத்தை கேட்பாரு. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த சிவலிங்கத்தை கொடுக்குறவரு, அவர் ஐயோ நம்ம சிவபெருமான்றது வாங்கின விஷயம், இதை கொடுக்கூடாது, போலியான ஒரு விஷயத்தை கொடுப்பாப்ல. இது இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த மேட்டரை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எங்க முசுகுந்தனோட வரலாறு, அந்த வரலாறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பாரு. ஓகே, இந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. எல்லாரும் உண்மைன்னு நம்பி போறாங்க, பிரதிஷ்டை பண்ணணும் போறாங்க. இவருடைய அடையாளம் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருமே கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த லைட்லாம் தெரியுதுல, ஒவ்வொரு ட்ரைப்ஸா காட்டுற மாதிரி இருக்குல்ல, அந்த ஹரிபுரத்துல இருக்கவங்க எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க, எல்லா மக்களும் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும், இதோட மகிமைத்துவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். அதாவது சமத்துவம் பேசியிருக்காரு இந்த ஹீரோ. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டைம்ல ஒரு அம்மன் நோய் பரவுது, லாக்டவுன். ஸோ இது பரவணும்னு என்ன ஆகுதுன்னா, வேற விஷயம்லாம் நடக்குது. இப்போ பிரதிஷ்டை நடந்துருச்சா அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா ஹீரோக்கு அம்மா வந்துருச்சு. ஏன்னா ஹீரோயினுக்கு விழுந்தோடனே அதை காப்பாற்ற போய் ஹீரோக்கு விழுந்துருது. அப்ப ஹீரோயினி கியூர் ஆயிடுறாங்க. இந்த மேட்டர் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது எல்லா மக்களும் நினைச்ச மாதிரி நடந்துருச்சா கேட்டா இல்ல, நீங்க சொன்ன அந்த மக்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மக்களை அவர் குறிப்பா பாக்குறாரு அப்படின்னா, இந்த ஹீரோயின்றவங்க தாழ்த்தப்பட்ட ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆளு. ஸோ இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகி இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுடைய முருகனோட கதையில பாத்தீங்கன்னா, வள்ளின்றவங்க வந்து ஒரு ட்ரைபல் குறவ பெண். முருகன் யாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உலகமே கொண்டாடுற ஒரு ஆள் தானே. கல்யாணம் பண்ணது யாரு, ஒரு ட்ரைபல்ஸ். ஸோ மேட்ரு புரியும் நினைக்கிறேன். இது எங்கெங்க கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? இதெல்லாம் பல ஆண்டு காலம் லூப்பு. நான் சொல்றது உங்களுக்கு அடுத்த லூப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இதுக்குள்ள போட்டு உங்களுக்கு குழப்பம். இந்த அரசர் போலியான சிலைன்றது யாருமே தெரியாதுல்ல. இந்த அரசர் வர்மன்றது வந்து கொஞ்சம் மனசாட்சியை உறுத்தி நம்ம உயிர் காப்பாத்திருக்கான், நம்ம உண்மையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவர் அரச ஓலையை கொடுக்குறாப்ல. ஆனா அவர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கீழே இருக்க மக்கள்கிட்ட கையை தொட்டு தான் கொடுப்பாப்ல. ஸோ நல்ல மனிதர், அரச பரம்பரையில் நல்லவங்க இருக்காங்க. நாகர்களே நல்லவங்க இருந்தாலும் இணைப்பிரபஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ எல்லாத்துலயும் கனெக்ட் ஆகுது. நல்லவங்க கிட்ட எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா யாரு என்னன்றதான் முக்கியம். வாங்கிட்டு போய் கேள்விட்ட கொடுத்த உடனே அவர் படிச்சு பாக்குறாரு, ஷாக் ஆகுறாரு. ஏன் ஷாக் ஆகுறது அப்படின்னா, அந்த ஸ்டாச்சு ஃபேக்கு, ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற நியூஸ். இதை உடனே அழிச்சிரு, இதை நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மேட்டர் போகுது, நம்மளுடைய ஹீரோயினுக்கும் போகுது. ஹீரோயினுக்கு போனோம்னா அவங்களும் ஷாக் ஆகுறாங்க.
ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. அதாவது இவங்களோட ஸ்டோரி முடியுது. அடுத்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. அந்த குழந்தை ஒண்ணு கேட்குது. ஓகே இவங்கலாம் ஓகே என்னாச்சு அப்படின்றது பார்க்குறாங்க. வயசாயிருச்சு எல்லாம் எப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் மணியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா கேலுவோட பையன். அடுத்த வம்சம். ஸோ அந்த கேலோட பையன் நான் யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவங்க அம்மா பாட்டி தான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாட்டி ஸ்டோரி பண்ணும்போது கடுப்பாடுறாங்க. மணின்ற கேரக்டர் வந்து ரொம்ப அரகண்டான திருட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆளா காட்டியிருப்பாங்க. இந்த திருட்டு தொழிலுக்கு பண்ணக்கூடியவர்கள் இவ்வளவு மாதிரி ஒரு அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து எல்லா கலைகளும் தெரியும். எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்கும் இயற்கையாவே. அதாவது பார்ன்ல இருந்து இது இருக்கு. ஆக்டிவேட் ஆனவர். அதாவது அவர் புரியுதா? அவரோட பையன் எப்படி இருப்பாரு? அதே மாதிரி தான் இருப்பாரு. ஆனா தப்பான வழியில கொஞ்சம் நெகட்டிவா காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் அரகண்டான ஒரு ஆளா இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரை பக்கம் நியாயத்தை பார்க்கும்போது சரியா தான் இருக்கும். அவர் இந்த விஷயத்த ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சு அந்த ஸ்டாச்சுவை போய் கண்டுபிடிச்சு எடுப்பாரு. அது ஒரு செம்மையான சீக்வன்ஸா இருக்கும். கிரகங்கள் இருக்குல்ல, நவ கிரகங்கள் எப்படி ஆட்டி படைக்கிறானுங்கன்னு சொன்னோம்ல, இந்த கிரகங்களை வச்சு நம்மளை எப்படி ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அதை காட்டுறது அந்த டோரை ஓப்பன் பண்றது பல ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த கிரகங்களை வச்சு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது திருப்பி வச்சிருப்பானுங்க. அதாவது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குமோ அதை ரிவர்ஸ்ல வச்சிருப்பானுங்க. நான் அவங்கள்ட்ட போன வீடியோஸ்லயும் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன், இவனுங்க பின்னாடி இருந்து வரவங்க, அதாவது ரீசர்ச் பண்றவங்க. இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஆழம் இருக்கு. இதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லு. புரியும் நினைக்கிறேன் ஒரு சில ஆட்களுக்கு. ரீசர்ச் பண்ணக்கூடிய கூட்டம்னா ஏற்கனவே இருந்ததை கொஞ்சம் எடுத்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி புது வடிவேல வித்துக்கு இருக்கான். எப்படி ஒரு சட்டியில இருக்க மாவை நீ இட்லியில ஊத்துனா இட்லியா வருதோ, தோசையா ஊத்துனா தோசையா வருதோ, இடியாப்பம் ஊத்துனா இடியாப்பமா வருதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றான். ஆனா மாவு சட்டியில இருக்க இந்த மாவு தான். இந்த ஒரு மாவை வச்சுதான் எல்லா பொருளையும் உருவாக்குறாங்க. இது நான் பல டைம் சொல்லியிருக்கேன். இது ஒரு சிலவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்குமே புரியாது. அதை பத்தி நான் கவலைப்படல. புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கோ. இந்த ஸ்டாச்சுவா எடுத்துடுறாப்ல. இந்த ஸ்டாச்சு ஆட்டை போட்டு போன பிறகு பெரிய சிக்கல் மாறுது. இது ஏன் இந்த ஸ்டாச்சுவா எடுக்கிறாருன்னா அவரோட நாயகி ஒருத்தர் இருப்பாங்க. அது மணியனோட நாயகி இருப்பாங்க. அதை வந்து இவர் திருடுறதுனால போலீஸ்காரங்க பிடிக்க வராங்க. பெரிய அதிகாரி கூட்டி வந்தாங்க. இந்த பெரிய அதிகாரி பெண் மேல கை வைக்கிறாரு. டென்ஷன் ஆகி சண்டை வருது. என்ன பிடிக்கிறதா என்ன பிடிக்க வாடா, இல்லை என் மனைவி மேல கை வைக்கிறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாப்ல. டென்ஷன் ஆகி இந்த ஒரு சண்டை நடக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே அந்த கோயில்ல சாமியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சாமியால நாங்க பார்க்க முடியுமா? இவங்களும் கீழே இருக்க மக்கள். ஏன்னா இவங்களுக்கு ஒரு டென்ஷன். இந்த கோயில் வாசல்ல சாப்பிட போயிருக்காங்க. அந்த சாமியை எப்படியா ஒரு தடவை பாத்திரலாமே சாப்பிட போயிருக்காங்க. அந்த சாப்பாட்டுல மண்ணெளி போட்டு போவாங்க அந்த ஆண்ட பரம்பரை. டென்ஷன் ஆயிருந்த அந்த பொண்ணு. இந்த ஈகோ கிளாஸ் இருக்குல்ல, அதை வச்சு இவன்ட்ட புலம்பும் போது இவனுக்கு டென்ஷன் ஆயிருது. ஏன் மனைவியை கூட இரிட்டேட் பண்றீங்க? ஓகே அந்த சாமியை உனக்கு சொந்தமாக்குறேன்னு சொல்லி இந்த சாமியை தூக்குறாப்ல. இந்த சாமியை தூக்கி ஒரிஜினல் சாமியை தூக்க போறேன்னு தான் போவாப்ல. ஆனா அங்க இருக்க டூப்ளிகேட்னு ஒரு கட்டத்துக்கு தான் தெரியுது. ஏன்னா இவரோட கூட்டாளி ஒருத்தர் இருப்பாரு. அவர் இந்த ஸ்டாச்சுவை பத்தி ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர். அவர் பார்த்தோன்னே டே இது ஃபேக் கிடையாது, உண்மை கிடையாதுன்னு சொன்னோடனே இவருக்கு ஷாக் ஆகுது. அப்போ இதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு தேடி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உண்மையான ஸ்டாச்சு ஆட்டை போடுறாங்க. ஏண்டா எல்லா மக்களையும் ஏமாத்தியா வச்சிருக்க ஆண்ட பரம்பரை அவனை தூக்குறேன்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு ஆட்டை போட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த மணியனோட ஒய்ஃப்ட கொடுத்துட்றாங்க. ஃபேக்கா இருக்குல்ல, அது திருப்பி கோயில்ல வச்சிருவோம். இந்த பைத்தியக்காரங்க இதே கும்பிட்டு சாகட்டும்னு சொல்லி மக்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அவருக்கு. அது என்ன காரணம்ன்றது படம் பார்த்தவங்க தெரியும். அதுக்கு திருப்பி வச்சிடலான்னு போறாரு. அப்படி வைக்க போறப்பதான் மணியனை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் மலையில இருந்து ஒரு குதிச்சு இறக்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அவர் வருவார். ஸோ சாகல. ஸோ மேட்ரு இருக்கு. அந்த ஒரிஜினல் சிலையை இப்போ ஹைட் பண்ணிக்கலாம். படத்தோட சீக்வன்ஸ் போவோம். இப்போ அதுக்கப்புறம் அஜயன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. 3வது வாரிசு. இந்த நோட் பண்ணிக்கோங்க, 3வது தலைமுறை ரொம்ப முக்கியம். ஸோ 3வது வாரிசு வருது. அஜய்ன்ற ஒரு கேரக்டர் நல்ல இன்னசென்டான கேரக்டர். நம்ம தாத்தாவோட திருட்டுப்பள்ளி நம்மகிட்ட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காப்ல. தாத்தாவோட திருட்டுப்பள்ளி நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்கணும். 3வது தலைமுறை மைண்டு அந்த மேட்டருக்காக அவர் போராடுறாப்ல. 3வது தலைமுறையோட வம்சத்தில் நான் நல்லவனா இருக்கணும். ஆனா அவனோட திறமைகள் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அக்யூரேட்டான திறமைகள், ரேடியோஸ்ல யூஸ் பண்றது, அது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஆளா இருப்பாப்ல. போலீஸ்காரங்க பேசக்கூடிய ஃப்ரீக்வன்சியை கூட அவர் கனெக்ட் பண்ணி பேசுவார். நான் ஃப்ரீக்வன்சி ரேடியான்னு பேசும்போது நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்டர். ஸோ அந்த ஐக்யூ லெவல் பயங்கரமான ஒரு நபராக இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலையை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஏதோ ஒரு மேட்டர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை ட்ராப் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ராப் பண்ணுறாங்கன்னா ஆண்ட பரம்பரை கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஸ்டாச்சுவை வித்துடலாம் வெளிநாட்டில் பல கோடி சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். அந்த பிளான்ல இவனை மாட்டே விட்டு இவனை போய் இந்த ஸ்டாச்சுவை எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வீடியோ எடுத்துச்சுன்னா சரி இதை நான் காட்டி உங்கள் திருட்டு அதாவது இந்த ஃபேக் ஸ்டாச்சுவை இந்த திருடன் எடுத்து வச்சுட்டான். அந்த ஆண்ட பரம்பரையில் இருக்க ஒருத்தன் எடுத்து வச்சுட்டு இவன் தான் திருடன்ற மாதிரி போட்டு விட பார்ப்பாங்க. ஸோ எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உண்மையான சிலை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு இந்த போலியான சிலையை அங்கே வச்சிடறோம். நாங்கள் உன்னோட திருட்டு பள்ளி நாங்கள் போக வச்சிடறோம்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உங்களுக்கு ஷேர் தரேன், உன்னோட திருட்டு பள்ளி போக வைக்கிறேன்னு சொன்னோன்னே வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டான். ஸோ இதை பண்ணிட்டு அவனு சொல்லிட்டு இவன் தேடுன்னு அலையிறான். பயங்கரமா இருக்கும். அப்போ ஒரு பாட்டு வரும். செம்மையான பாட்டு, சோல்ஃபுல்லான ஒரு வாய்ஸ்ல அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டை சத்தியமா கேளுங்க எல்லாருமே. நான் அடிக்கடி இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். வேற ஏதாவது ரீல்ஸ்ல எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு.
என்ன பாட்டுறா என்ன பாட்டு இது இந்த படத்துல தான் வருதுன்றது இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. அப்படியே உள்ள அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஒரு சில கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு லைட்டா எமோஷனலாவும் கனெக்ட் ஆயிடுச்சு. பூமியை போட்டிக் கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி. உங்களுக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே மேட்டருக்குள்ள போலாம். அதுக்காக தண்ணிக்குள்ள பாட்டி ஒரு தடவை போய் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. தண்ணி என்ன பாட்டி கோயில்ல சாமி இருக்கு, நீ ஏன் தண்ணியை பார்த்து கும்பிடுற? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்றாரு. தண்ணிலையும் கடவுள் இருப்பான்னு சொல்லுவார். இந்த மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் கல்லுலயே இருக்காரு, தண்ணிலயும் இருக்காரு. பறவை எங்க கும்பிட்டாரு? இவர் கையில் ஒரு ஆமையை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆமையை வச்சு அந்த பாட்டே இருக்கும். அந்த பாட்டு வந்து மெசேஜ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த காலத்துல நம்ம ஆட்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. அதாவது உண்மையான ரகசியங்கள் சொல்றதுக்கு ஃப்ரீடம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராகங்கள் மூலியமாவும் பாட்டி கதைகள் மூலியமாவும் பாடல்கள் மூலியமாவும் நம்மகிட்ட ரகசியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பைத்தியக்காரங்க நம்ம இதை விட்டுவிட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்டோம்னா நம்ம பிள்ளைய தருத்திரமா தான் வளரும். ஆனா பாட்டி கதைகள் பாட்டி பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துச்சுன்னா ஐக்யூ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட சகசிரார சக்கரம் ஓப்பன்ல தான் இருக்கும். அதாவது குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்ற ஆக்சுவலி மீனிங் என்னன்னா, அதுக்கு மேல இருக்க ஃப்ளோர் ஓப்பன்ல தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நாம தான் அது பைத்தியக்காரமாக்கி இதுதான் உலகம் இதுதான் வாழ்றான்னு சொல்லி நம்ம ஆக்கி பைத்தியமாக்கி வச்சிருக்கோம். அதாவது நம்மள மாதிரியே. ஓகே, இது இந்த டாபிக்ல வரோம். அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆமையை வச்சு இவர் தேடி போறாரு. இந்த பாட்டை யோசிச்சு பார்க்குறாரு. கடைசி அவன் பாட்டி சொன்னது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா அப்படின்னு தண்ணிக்குள்ள ஒரு கத்தி, அவர் உடம்புல ஒரு கத்தி குத்தி இருக்கும். அவன் தாத்தாக்கு நடந்த அப்படியே நடக்கும். அவன் ஓடுவான், அந்த மலையில நிற்பான், அவன் தாத்தா எங்க இருந்து கீழே குதிச்சாரோ அது எல்லாமே சீக்வன்ஸ் அப்படி நடக்கும். அவன் தண்ணிக்குள்ள விழுவான் பாருங்க, மேல எந்திரிச்சு வந்துருவான். அவன் தாத்தா வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். இது மேட்ரு என்னன்னா, காந்தாரா படம் எல்லாமே இந்த முன்னோர்கள் உங்க கூடயே தான் இருக்கான். சோனை காப்பாத்திட்டே இருக்கான். எவ்வளவு சூப்பரா கடிப்பாங்க தெரியுமா? அது மேல வந்து அதை எழுந்திரிச்சு உட்காந்துருவான். கையில குத்திருக்க அந்த கத்தி எடுத்துட்டு போடுவானா, தண்ணிக்குள்ள போயிட்டு திருப்பி மேல வந்து விழுவோம். என்னடா இது நமக்கு டவுட்டா இருக்கு. திருப்பி அந்த கத்தி தூக்கி எறிவானா, அந்த கீழே இருக்கு, அந்த கீழே தான் அந்த சிலை இருக்கு. சிலையோட இம்பாக்ட்ன்றது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க பாட்டி சொன்ன தண்ணியை பார்த்து கும்பிட்டது ஞாபகம் வந்துருச்சு. தண்ணிக்கு இடையில ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அந்த சிலையை ஒழிச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு உள்ள போறாரு, திறக்கவே முடியல. அப்பதான் அந்த ஆமை கதை ஞாபகம் வருது. அந்த ஆமையை தூக்கிட்டு வந்து உள்ள திணிச்சு அதை ஓப்பன் பண்றான். அச்சங்கள் சுட்டெரித்து தீயொன்று காரிருள் நீக்கிடுமே. ஓப்பன் பண்ணி கொண்டு வந்தோன்னே உடம்புல இருக்க காயம்லாம் சரியாகுது. அது நம்ம என்ன சொன்னோம், ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியது, கடவுளை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். கியூர் ஆகிடுச்சு ஃபுல்லா. கொண்டு போய் என்ன பண்றான் கடைசி கிளைமேக்ஸ்ல, இதுதான்டா உண்மையான ஸ்டாச்சுன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி அறிவிச்சுட்டு இதை கொண்டு போய் அந்த எந்த இடத்துல எரிக்கல் விழுந்துச்சோ அங்க இடத்துல தான் ப்ரெடிசை பண்ணணும், எல்லா மக்களுக்கும் சமமா இருக்கணும்னு சொல்லி நினைச்சது தான். அதை அங்க ப்ரெடிசை பண்றாங்க. படம் முடியுதோட அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க டைமென்ஷனை காட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இது இருக்கல, மணியன் சாகல்ன்ற மாதிரி காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது இதை ஏன் நான் கனெக்ட் பண்றேன் டைமென்ஷன் சொல்றேன்னா, அந்த இடத்துல அவர் இன்னும் பார்க்கும்போது, மலையில இருந்து பார்க்கும்போது அந்த வானம் இருக்குல்ல, வானத்துல இருக்க எல்லா ஸ்டார்ஸும் அவ்வளோ அழகா தெரியும். இப்போ நம்ம உலகத்துல அந்த ஸ்டார்ஸ் வானத்தை பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது. ஸோ அப்படி தெரியுதுனால அவர் டைமென்ஷன்ல இருந்து பார்க்குறாருன்னு அர்த்தம். அங்கே ஒரு கனெக்ஷன் நடக்கும். அது நம்ம கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இல்லை. ஸோ அதை இழந்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு தெரியாது. அந்த கீழே கரெக்டாக பிரதிஷ்டை பண்ண பிறகு அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. பிரதிஷ்டை பண்ணி கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க பாருங்க. இங்கேருந்து வானத்துக்கு ஒரு லைட் பீம் போகும்போது ஒரு கனெக்ஷன் நடக்குது. படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கடைசி ஒரு வார்த்தை, அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு இருக்கேன்டான்னு சொல்றது கண்ணை மூடுறாங்க. அது எந்த கண்ணு அப்படின்றத புரிஞ்சுக்க தெரியுமான்னு தெரியல, வேணாம் சொல்லிடுவோம். லெஃப்டை மூடுற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன்றது கொஞ்சம் தேடி பார்த்து ஏன் சொல்றேன்றதை புரிஞ்சுக்கும். அது லெஃப்ட் கண் தான். ஸோ தெரிஞ்சுட்டு கமெண்ட்ல சொல்லு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னும் 2 வீடியோ பேச வேண்டியிருக்கு. அதுக்கு அந்த வீடியோல பேசிட்டாரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.